வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு வருகை தரும் ஆளுநர் RN ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சியினர் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாக்யராஜ், கள நிலவரம். தமிழக ஆளுநர் RN ரவி நேற்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார். இன்று காரைக்குடி புதுக்கோட்டை சாலை மார்க்கமாக திருச்சி விமானம் செல்லும் ஆளுநர் மதியம் 2 மணி அளவில் புதுக்கோட்டை வழியாக சித்தன்னவாசல் வர உள்ளார். சித்தன்னவாசல் உள்ள புகழ்பெற்ற பல்லவர்கால ஓவியங்கள், சமர் படுக்கைகள் ஆகியவற்றை பார்வையிட உள்ளார். முன்னதாக தமிழக கவர்னருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு ஆளுநர் வருகை தர உள்ள நிலையில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சியினர் கட்டியாவில் பகுதியில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். தொடர்ந்து மாநில உரிமைகளை பறிப்பது, தமிழ் மொழி மற்றும் தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருவது, சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதை கண்டித்து கருப்பு கொடி காட்டி கருப்பு பலன் பறக்கப்பட உள்ளதாக அந்த கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். TSP ராகவி தலைமையில் 7 காவல் ஆய்வாளர்கள், 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அதாவது அனைத்து கட்சியினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் சந்திரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.